ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பாண்ட்ஸ் அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறது தமிழில் பார்க்கலாம். இப்போது இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் லாஸ்ட் ஒரு 7 monthsக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. ஒரு 2 days முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. சரிங்களா? ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆயில் பாண்ட்ஸ் நான் ஏன் டாப்பிக்கில் கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்கனாமிக்ஸ் கடியில் வரும் ஃபர்ஸ்ட் திங். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு ஃபார் ப்ரிலிம்ஸ் 2022. ஸோ லாஸ்ட் இயரும் லைவ் கிளாஸ் லான்ச் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 to 12 questions நம்ம கோர்ஸ்லேருந்து வந்துச்சு. சரிங்களா? போத் ரெக்கார்டட் அண்ட் நான் எடுத்திருந்த லைவ் கிளாஸ்லேருந்து மட்டுமே 6 question வந்திருந்தது. ஸோ இந்த லைவ் கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம எக்கனாமிக்ஸ் லைவ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போது அதில் பாண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துட்ருந்தேன். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இதெல்லாமே வந்து டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அப்போ வந்து ஆயில் பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுங்காட்டி நிறைய பேர் ஆயில் பாண்ட்ஸ் எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிங்க. ஸோ அதுங்காட்டி தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே, இப்போ ஆயில் பாண்ட்ஸ் ஏன் நியூஸில் இருக்குது, ஒய் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா the government has said that it cannot reduce taxes on petrol and diesel as it is bearing the burden of oil bonds launched by the UPA government. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து NDA கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அண்ட் அலையன்ஸ் இருந்தாங்களே, அவங்க வந்து UPA கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க 2014 முன்னாடி. ஸோ அவங்க தான் இந்த ஆயில் பாண்ட்ஸுங்கிற கான்செப்டை வந்து கொண்டு வந்தது. சரிங்களா? ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கே தெரியும், பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. மாதம் ஏறுறதை விட்டுட்டு முதல்ல மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் வந்து ஆயில் ப்ரைஸஸ் ஏறும். இப்போ வந்து டெய்லியுமே ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, டெய்லியுமே ஏறிட்டே போகுது. ஃப்ளக்சுவேஷன்ஸ் குறைஞ்சா பரவாயில்ல, பட் ஏறிட்டே போயிட்டுருக்குது. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மக்கள் வந்து கேட்குறாங்க, அண்ட் வேரியஸ் எக்கனாமிஸ்ட் வந்து கேட்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட, ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்டலாம் கேட்டாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு போட்டிருந்தேன் அந்த வீடியோலாம். நிர்மலா சீதாராமன் அதை வச்செல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் இப்படி வந்து டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன் ஆஃப் த திங் என்னென்னா, இப்படி கேட்டப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வந்து ஆயில் பாண்டுங்கிற கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து எங்கள் தலையில் நிறைய கடனை கட்டி விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த கடனை நாங்கள் தானே ரீபே பண்ணணும். ஸோ அதுங்காட்டி தான் நாங்கள் வந்து டேக்ஸ் போடுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் பாண்ட்னா என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். The government issued oil bonds between 2005 and 2010. இந்த டைம் பீரியட்குள்ளே ஆயில் பாண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து விடுறாங்க. பாண்டுனா முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து காசு தேவைப்படுது. சரிங்களா? ஸோ காசு தேவைப்படுதுன்னா நான் பாண்டு வந்து அடிப்பேன். ஸோ பாண்டு அடித்து அந்த பாண்டை வந்து வெளியில் விற்றுருவேன். ஸோ இப்போ 100 ரூபா அப்படின்னா அந்த பாண்டோட விலை வந்து 100 ரூபா, அதுதான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த 100 ரூபாய்க்கு நான் விற்றுருவேன். ஸோ வெளியிலேருந்து வர ஒருத்தவங்க வந்து அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த பாண்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க 100 ரூபா என்கிட்ட கொடுத்துட்டு அந்த பாண்டை வாங்கிட்டு போய்ப்பாங்க. ஸோ அந்த பாண்டுக்கு வந்து there will be a maturity date. I mean 1 year அப்படிங்கிறது மெச்சூரிட்டி டேட். அப்படின்னா நான் 1 yearக்குள்ளே இந்த 100 ரூபா ரீபே பண்ணிடணும். அண்ட் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்கும் இந்த பாண்டுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2% அப்படின்னா நான் திருப்பி அமௌண்ட் அந்த பர்சனுக்கு ரீபே பண்ணும்போது 102 ரூபாவை பே பண்ணணும். ஸோ இதில் வந்து 3 கான்செப்ட் இருக்குது. ஒன்று பாண்டுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அந்த பாண்டுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த பாண்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, அந்த பாண்டுக்கு ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் பாண்டு. ஸோ அதே தான் ஆயில் பாண்டும். பட் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இட்ஸ் அப்ஜெக்டிவ் வாஸ் டு காம்பன்சேட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் டு ஆஃப்செட் லாஸஸ். இப்போ வந்து மார்க்கெட்டை பொறுத்து தான் ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டில் தான் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் விற்கணும் பெட்ரோலியம், டீசல் அண்ட் அதர் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இப்போ கவர்மெண்ட் வந்து 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபாய்க்கு தான் விற்கணும். இப்போ அவங்க வந்து இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து 102 ரூபா 105 ரூபா செலவு பண்ணியிருந்தாலும் 100 ரூபாய்க்கு தான் விற்கணும். ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் வந்து லாஸஸில் போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மெல்ட் டவுனில் இருந்தோம் அந்த 2008 டைம்லலாம். ஸோ அப்போ வந்து நிறைய இந்த ஆயில் இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதிலெல்லாம் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து லாஸில் ஓடுச்சுன்னா அதை இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க நிறைய ஃபேக்ட்ரியை. ஸோ அதனால் ஓகே, நான் இந்த ஆயில் பாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் suffered losses because they would technically sell petrol and diesel at retail outlets at a loss. ஸோ லாஸில் தான் வந்து செல் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் தான் அது. சரிங்களா? So the bonds were issued to OMCs instead of cash when the central government regulated petrol and diesel prices. So இப்போ வந்து டீசல் பெட்ரோல் ப்ரைஸை ரெகுலேட் பண்ணுறாங்க. 100 ரூபானா 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஆயில் கம்பெனிஸ் வந்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுக்கணும். ஏன்னா வந்து அவங்க லாஸில் வந்து போகிறாங்க. கம்பெனியை நடத்துறதுக்கு வந்து they should have some cash. ஸோ அந்த கேஷுக்கு பதிலாக
இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ் வந்து இந்த ஆயில் பாண்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஆயில் பாண்ட்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆயில் பாண்ட்ஸ் மூலிமா வர காசை கொடுக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஃபஸ்ட் பிளேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆயில் பாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்காக நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆயில் பாண்ட்ஸ் மூலிமா நீங்கள் காசை ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 100 நீங்கள் காசு ரேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 100 இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸே வச்சுக்கிட்டோம். ஸோ அந்த 100 வந்து நான் பிரின்சிபல் தான் அந்த 100. ஸோ அந்த 100 நான் ரீபே பண்ணிடுறேன், அந்த ஆயில் பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நான் ரீபே பண்ணிடுறேன், ஃப்யூச்சரில் நான் ரீபே பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட். ஸோ அந்த பாண்ட்ஸ் மூலயமா யார் கடன் வாங்குறாங்க? ஆயில் கம்பெனிஸ் தான் கடன் வாங்குறாங்க. ஸோ கடன் வாங்கி ஆயில் கம்பெனிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் யார் பே பண்ணுறாங்க? கவர்மெண்ட் தான் பே பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் ஆயில் பாண்ட். சரிங்களா? ஸோ த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் டு ப்ரொடெக்ட் கன்சியூமர்ஸ் ஃப்ரம் ரைசிங் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு வார் வருது, இல்லை ஏதாவது இன்ஃப்ளேஷன் ஆகுது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்ததுன்னா ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகிடும். ஸோ இதுங்காட்டி தான் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நான் ரெகுலேட் பண்ணுறேன் அந்த ப்ரைஸை அப்படின்னு சொல்லி இங்கேயும் ப்ரைஸ் செக்டாக வச்சுருக்காங்க. ஆயில் மார்க்கெட் கம்பெனிஸும் வந்து ப்ரைஸ் ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவங்களும் லாஸை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக ஆயில் பாண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான். ஸோ next one, for instance, previously if crude oil prices were high, oil refining and marketing companies would technically sell petrol and diesel at retail outlets at a loss. ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஹையாக போயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஹையாக இருக்குது, இப்போ ஆயில் கம்பெனி ஒன்று இருக்குது, இப்போ நேற்று வந்து அந்த ஆயில் கம்பெனி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல்லாம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா 150 ரூபா ஆயிடுச்சு, ரைஸ் ஆகிடுச்சு. ஆனால் கவர்மெண்ட் சொல்கிறாங்க நீங்கள் 100 ரூபாய்க்கு தான் விற்கணும் மார்க்கெட்டில். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு லாஸில் தான் இன்ஃபேக்ட் விற்கிற மாதிரி இருக்கும். So, for instance, previously if crude oil prices were high, oil refining and marketing companies would technically sell petrol and diesel at retail outlets at a loss. So, the government compensated oil companies by issuing oil bonds. So, இந்த loss இருக்குது தெரியுங்களா? இப்போ 50 ரூபா லாஸ் அந்த இடத்துல அப்படின்னா அந்த 50 ரூபாவை நான் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறேன், ஆயில் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த ஆயில் பாண்ட்ஸ் மூலிமா வர காசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த லாஸை இது மூலிமா நான் ஆஃப்செட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மோரோலஸ் வந்து அந்த பிரின்சிபல், அந்த இன்ட்ரெஸ்ட் யார் பே பண்ணணும்? கவர்மெண்ட் தான் பே பண்ணணும். சரிங்களா? ஸோ that they could redeem later, typically ranging 15 to 20 years. ஸோ இந்த ஆயில் பாண்ட்ஸ்க்கு மெச்சூரிட்டி பீரியட் வந்து 15 to 20 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ திருப்பி ரீட் பண்ணுறது, the government compensated oil companies by issuing oil bonds that they could redeem later, typically ranging 15 to 20 years. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் வந்து இந்த ஆயில் கம்பெனிஸ்க்கு ஆயில் பாண்ட்ஸ், அதுக்குன்னே ஆயில் பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அவ்வளோதான். இப்போது கவர்மெண்ட் வந்து ஆயில் ப்ரைஸஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து இந்த ஆயில் ப்ரைஸஸை டீரெகுலேட் பண்ண ஆரம்பித்தாங்க, கண்ட்ரோல் பண்ணுறது நிறுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, in 2010 government announced that oil bonds would be discontinued and the oil marketing companies will be paid in cash. ஸோ 2010 வந்து இந்த ஆயில் பாண்ட்ஸ் மூலிமா நிறைய காசு ஜென்ரேட் ஆகி நிறைய பே பண்ண வேண்டியதாகிடுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அதை நிறுத்திட்டு இனிமேல் நாங்கள் கேஷ்லேயே உங்களுக்கு ஆஃப்செட் லாஸ் ஆன அமௌண்ட் வந்து நாங்கள் கேஷ்லேயே கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. ஸோ பெட்ரோல் prices in 2010 while diesel prices in 2014 were deregulated. ஸோ கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன் இல்லாமல் மார்க்கெட்டோட கண்ட்ரோலுக்கு எப்போ போகுது அப்படின்னா 2010 பெட்ரோல் ப்ரைஸ் வந்து டீரெகுலேட் பண்ணிடுறாங்க. இனிமேல் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல. டீசல் வந்து 2014 போச்சு. ஸோ இனிஷியலி ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆன் fortnightly basis based on the average global crude oil prices. ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து மோஸ்ட்டாக எது சேஞ்ச் ஆகும்னா இந்த பெட்ரோல் அண்ட் டீசலோட விலையை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப ரேராக தான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. In 2017, India adopted a system of dynamic fuel pricing where the retail price of petrol and diesel fluctuate on daily basis. So 2017 இந்தியா வந்து டைனமிக் ஃபியூவல் ப்ரைஸிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அது மூலமா டெய்லி கூடி பெட்ரோல் அண்ட் டீசலோட விலை வந்து உயரலாம் அப்படின்னு சொல்லி அதனால தான் 2017 இப்போ 2022 வரைக்கும் அப்படி ஷார்ப்பாக ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து ரைஸ் ஆகும். அதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி டாக்ஸஸ் ஆன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் சென்டரும் டேக்ஸ் போடுறாங்க, ஸ்டேட்டும் டேக்ஸ் போடுறாங்க. இப்போ பெட்ரோலோட விலை 100 ரூபானா அந்த பாதி அமௌண்ட் டேக்ஸ்க்கே போயிடுது, 50 ரூபா பக்கம் டேக்ஸ்க்கு போயிடுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், டேக்ஸ் இல்லைங்கிறப்போ வந்து நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சி தான் இருக்கும், பட் டேக்ஸே பாதி எடுத்துக்கிறாங்க அவங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் நமக்கு. ஸோ யாராவது ஒருத்தவங்க கட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் பெட்ரோல் அண்ட் டீசலில் நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சோம், இந்த மாதிரி ஜிஎஸ்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லாபே வந்து 18% கிட்டே இருக்குது. ஸோ 5, 12, 18 அந்த மாதிரி இருக்குது. ஸோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50% டேக்ஸ் இது இந்த அளவுக்குலாம் வரக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ மேக்ஸிமம் 18% தான் வரும். ஸோ ஆனால் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் அக்கௌண்ட் ஃபார் நியர்லி 60% ஆஃப் த ப்ரைஸ் பேட் பை த கன்சியூமர்ஸ் அட் பெட்ரோல் பம்ப்.
ஸோ இது எப்படி கரண்ட் டைமில் வந்து 60% ஆயிடுச்சு. 100 பெட்ரோல் விலைனா 60 ரூபா நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். ஸோ இந்தியாவில் மட்டும்தான் என்ன கான்செப்ட் அப்படின்னா அதில் ஒரிஜினல் விலையை விட டேக்ஸ் அதிகமாக ஒரு ப்ராடக்ட் பே பண்ணுறோன்னா அது பெட்ரோலுக்கு தான். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஆயில் பாண்ட் வாஸ் டு காம்பன்சேட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் டு ஆஃப்செட் லாஸஸ். Then in 2010, India adopted the system of dynamic fuel pricing where the retail price of petrol and diesel fluctuate on daily basis. எது வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் போடுறாங்க. நம்ம கேட்குறோம் ஏன் டேக்ஸ் போடுறோம். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து ஃப்யூச்சர் வந்து பாதிக்கக்கூடாது, மக்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ டேக்ஸ் ரேஸ் பண்ணி அதை இப்போவே கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. பட் இப்போ திருப்பியும் காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆயில் பாண்ட்ஸ் ரேஸ் பண்ணோம், அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேக்ஸ் போடுறீங்க. இப்போ இந்த ஆயிலுக்குன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் டேக்ஸ் போடுறாங்க. அந்த டேக்ஸோட ரெவன்யூ வந்து அதுலேருந்து வர டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டேக்ஸ்லேருந்து வர ரெவன்யூ வச்சு நீங்கள் இன்னத்துக்கு பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் கட்டி முடிச்சிருக்கலாம். இப்போ ப்ரெசென்ட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இது வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பே பண்ணி முடிச்சிருக்கோம், இனி பிரின்சிபல்லாம் இருக்குது இந்த ஆயில் பாண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு இப்போது பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதுலேருந்து வந்து டேக்ஸ் அமௌண்ட் நாங்கள் முழுசாக இதுக்கே யூஸ் பண்ணல, லைக் ஸ்மார்ட் சிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதுக்கெல்லாம் நாங்கள் செலவு பண்ணிட்டோம் ஸோ அப்படிங்கிறாங்க. ஸோ அது காங்கிரஸ் திருப்பி என்ன கேட்குறாங்கன்னா, ஆயில் டேக்ஸும் எதுக்கு போடுறீங்க, டேக்ஸ் ஆன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்குன்னு. ஸோ இந்த ஆயில் பாண்ட்ஸில் வாங்கின அந்த ஆல்ரெடி இந்த பாண்ட்ஸில் ரேஸ் பண்ண அமௌண்ட்லாம் திருப்பி நீங்கள் அது இது மூலியமாக தானே கொடுத்தாகணும். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எக்ஸைஸ் டியூட்டி, இந்த ஸ்பெஷல் டியூட்டியெல்லாம் அதுக்கான பர்பஸ்க்கு தானே போடுறீங்க. ஸோ இந்த சர்சார்ஜ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். இந்த டேக்ஸ் இதுக்கு போடுறோன்னா அதுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணணும்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டேக்ஸ்லாம் நீங்கள் ஸ்பெஷல் டேக்ஸ்லாம் போட்டு அது இதுக்கு வேறு ஒரு இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுலேருந்து ஜென்ரேட் பண்ண அமௌண்ட்டே வந்து போதுமானதாச்சு, இவ்வளோ வருஷம் நீங்கள் கட்டி முடிச்சிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. பட் ப்ரெசென்ட் கவர்மெண்ட் இல்லை அதெல்லாம் தப்பு, உங்கள் டேட்டா தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ கரண்ட்டாக ஓடிட்டுருக்க பிரச்சனை. அவ்வளோதான். தேங்க்யூ.